சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் சாலைகள் மோசமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குடிநீர் வாரிய பணிகளை விரைந்து முடித்து பருவமழைக்கு முன்பாக சீரமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தொடர்பான கள விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட இந்த மடிப்பாக்கம் பகுதியில் பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள், அதே போல மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்காக தொடர்ந்து இந்த பகுதியில் சாலைகள் தோண்டப்படுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படுது. இதன் காரணமாக குறிப்பாக இந்த மழை காலங்களில் சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமா மாறி போக்குவரத்திற்கு மிக பாதிப்படையக்கூடியதாக இருக்குது. அடிக்கடி இந்த பகுதியில் விபத்துகளும் ஏற்படுது. இந்த சாலைகளை சீரமைக்கணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தவும் செய்யறாங்க. இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். சார், நீங்க இப்போ இந்த பகுதியில் எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இப்போ இங்க இருக்கக்கூடிய ரோட்ஸ் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? எவ்வளவு சிரமமா இருக்கு உங்களுக்கு போயிட்டு வர? நாங்கள் ஒரு 20 வருஷமா இங்கே கடை வச்சிருக்கோம், மளிகை கடை வச்சிருக்கோம். ஆனால் இந்த ரோடு இப்போ ஒரு 5-6 வருஷமா ரொம்ப மோசமாக இருக்குது. எதுக்கு நோண்டுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க ஒன்றுமே தெரில. எப்படியும் வாரத்துக்கு 2 நாள் நோண்டிடுறாங்க, பிறகு அதை மூடுறாங்க, திரும்ப அடுத்த இடத்துல நோண்டுறாங்க. ஆனால் அது ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லா வேன்கள், ஸ்கூல் வேன் எல்லாமே உள்ளே மாட்டிக்கிடுது. நடக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்க இங்க எவ்வளவு நாளா இருக்கு? இங்க ரோட்ஸ் எப்படி இருக்கு? நீங்க வண்டியில 2 வீலர்ல போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏதோ நாங்கள் 4-5 வருஷமா இருக்கோம். இங்க அடிக்கடி விபத்து நடக்குது, வலிக்கு விழுந்துடுறாங்க, வயசானவங்க போக முடிய மாட்டேங்குது. சின்ன மலைக்கு கூட தண்ணி தான், ஏன்னா நோண்டி போட்டு வச்சுறாங்களா, அது ப்ராப்பராகவும் பண்ணுறதில்ல. ஒரு தெருவே அடைச்சிடறாங்க, மாற்று வழியை கூட அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிரமம். இது ஒரு 3-4 வருஷமாக எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஊப்பர் ஆட்டோ, ஓலா ஆட்டோ எதுவுமே புக் பண்ணால் அங்கே ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சதாசிவனர் 4th லிங்க் ஸ்ட்ரீட்டு 5th ஸ்ட்ரீட்டு அப்படின்னா கட் பண்ணிடுறாங்க. அதனால் மக்கள் ரொம்ப வெளியே வர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. இந்த பகுதியில் ஒரு அத்தியாவசிய தேவை கூட அவசரமா இந்த பகுதியை விட்டு வெளியேறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கிறதா பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் சுண்ணாம்பு குளத்தூர் வரை இருக்கக்கூடிய பெரியார் நகர் விரிவாக்கம், ராம் நகர், LIC நகர், ராஜேஸ்வரி நகர், லட்சுமி நகர், அதே போல சதாசிவம் நகர், ராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மிக மோசமா இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக இந்த சாலைகளை சீரமைக்கணும். இங்க நடைபெற்று வரக்கூடிய பணிகளை உடனடியாக முடித்து இங்க பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இதனை சீரமைக்க உடனடியாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி தமிழரசி.